நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எல்லா நேச்சுரல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நிஜமாவே நல்லதுதானா? அண்ட் இந்த மாதிரியான நேச்சுரல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஹிடன் இரிட்டன்ஸ் அண்ட் இன்எஃபெக்டிவ் ஃபார்முலாஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங்கா வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ கோர்ஜியஸ், நான் உங்க ஜெனிஷா அண்ட் வெல்கம் டு மை சேனல். பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். நான் இங்க கம்ப்ளீட்டா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸே வந்து சரியில்லை அப்படின்னு நான் சொல்லல. அண்ட் ஐம் நாட் டார்கெட்டிங் எனி பர்டிகுலர் பிராண்ட்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து சன்ஸ்கிரீன் தான். யூஸ்வலா சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுல மெயினா இருக்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் வந்து titanium dioxide and zinc oxide, which is considered as very safe. The term might be scary. டைட்டானியம் டை ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடுன்ற ஒரு பெரிய டேர்ம்ஸா இருக்கும். பட் இட்ஸ் சேஃப். ஆனா சில பிராண்ட்ஸ் வந்து இந்த மெயின் இன்கிரீடியன்ஸே அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா வந்து கோகோனட் ஆயில் ஆர் சாண்டல்வுட் இந்த மாதிரியான இன்கிரீடியன்ஸ், இது வந்து ஒரு சன்ஸ்கிரீனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். பட் இது வந்து நேச்சுரல் சன்ஸ்கிரீன் வந்து சொல்லிட்டு இதை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறது வந்து, இது நம்ம போட்டாலும் ஜஸ்ட் ஒரு கிரீம் மாதிரி தான் இருக்கும். சன்ல இருந்து நமக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்காது. அண்ட் சில சன்ஸ்கிரீன்ஸ்ல வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு சன்ஸ்கிரீன்ல கண்டிப்பா இருக்கவே கூடாது. அதுவும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணணும்னா அதுல SPF ரேட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஸ்கின் கேர். நீங்க நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாரபன்ஸ் ஃப்ரீ, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீலாம் இருக்கும். பட் ஆக்சுவலி ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல ப்ரிசர்வேட்டிவ் இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பாட்டில்ல வந்து ஸ்ப்ரே டைப்பா யூஸ் பண்ணுவோம், ஒரு கிரீம் டைப்பா யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து நிறைய நேச்சுரலி டிரைவ்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்த்திருப்பாங்க. லைக் ரைஸ் வாட்டர் அண்ட் பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரியான நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணலன்னா மோல்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம ஃபேஸ்ல போடும்போது இன்னும் இது வந்து நமக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். லைக் ரெட்னஸ் அண்ட் ஆக்னே, இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்க போறது நேச்சுரல் மேக்கப். இந்த மாதிரியான நேச்சுரல் மேக்கப் யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து பெருசா எந்த பிரச்சனையும் வராது. பட் சில டிராபேக்ஸ் இருக்கு. லைக் இதோட லாஞ்சிட்டிவிட்டி பெருசா வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்காது நம்ம நேச்சுரலா மேக்கப் வந்து யூஸ் பண்ணும்போது. அண்ட் பிக்மெண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இருக்காது. ஸோ அதனால வந்து நேச்சுரல் மேக்கப் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் பெட்டர் பிராண்ட்ஸ். ஒரு நல்ல பிராண்ட்ல இருக்க ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஹை எண்டா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஒரு நல்ல அஃபோர்டபிள் பிராண்ட்லயும் நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கிக்க முடியும். அண்ட் முக்கியமா இப்ப நீங்க ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா அது நேச்சுரலா இருக்கான்னு பாக்குறத விட சேஃபா இருக்கான்னு பாருங்க. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் லெட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து தொடவே கூடாது. ஆப்வியஸ்லி வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட்னா அதுல சில கெமிக்கல்ஸ் கலந்துதான் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் தூங்குவோம். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு நார்மலான கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னா தட்ஸ் ஃபைன். பட் ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குன்னா நம்ம அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர்ல வந்து கொமெடோஜெனிக் இன்கிரீடியன்ஸ் இருந்தா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். லைக் கோகோனட் ஆயில்லாம் வந்து ஹைலி கொமெடோஜெனிக். ஒரு மாய்ஸ்சரைசர் திருப்பி பார்த்தோம்னாலே அதுல அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும்ல. அதுல வந்து கோகோனட் ஆயில்னு போட்டிருந்தாலோ ஆர் அதோட சயின்டிபிக் நேம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது போட்டிருந்தாலோ நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணிடலாம். அது நமக்கு பிரச்சனை எதுவும் கொடுக்காது, நல்ல ஹைட்ரேட்டிங்காவே இருக்கும். பட் ஃபேஸ்க்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபேஸ்ல வந்து நம்ம போர்ஸ் வந்து கண்டிப்பா அது பிளாக் பண்ணி ஆக்னி இஷ்யூஸ் நிறையவே கொடுக்கும். அண்ட் இன்னொன்னு 100 times வாஷ்ட் கீ, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இதே கதை தான். இதுவுமே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப கிரீஸி ஆக்கி அண்ட் போர்ஸ்லாம் பிளாக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர்ல யூஸே பண்ணக்கூடாதுன்னா அது வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்.
எஸ்பெஷலி எசென்ஷியல் ஆயில்ஸ் லைக் டீ ட்ரீ ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், சிட்ரஸ் ஆயில், இன்னும் நிறைய ஆயில்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நம்மளே வந்து DIY இதுலயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு செப்பரேட்டாவும் யூஸ் பண்ணக்கூடாது. செப்பரேட்டாலாம் யூஸ் பண்ணா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்கின் பர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் ரெட்னஸ் அண்ட் இது போக்குறதுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இட்ஸ் a பிக் நோ. நம்ம ஸ்கின் கேர்லயே வந்து அது இன்ஃபியூஸ்ட் ஆகி இருக்குன்னா தட்ஸ் ஃபைன். நம்மளா DIY எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைனலா பார்க்க போறது வந்து சுகர் ஸ்க்ரப்ஸ். சுகர் ஸ்க்ரப்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ணும்போது குட்டி குட்டியான மைக்ரோ டியர்ஸ்லாம் ஆகும். இது என்னோட வீடியோல வந்து நிறைய சொல்லியிருப்பேன். சுகர் ஸ்க்ரப்ஸ் ஒரு பிசிக்கல் ஸ்க்ரப்ஸ்லாம் யூஸ் பண்ணா வந்து மைக்ரோ டியர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கண்டினியூஸா திருப்பி வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அது நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அதனால வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்னா நம்ம ஸ்கின்ல வந்து கீழே இருக்க பிளட் வெசல்ஸ் அண்ட் அதோட நர்வ்ஸ் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பதிலா நீங்க வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணலாம். அதுவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். நீங்க இந்த மாதிரியான பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் தான் எனக்கு செட் ஆகுது, எனக்கு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்க, ஒரு மந்த்லி ட்வைஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்க பாடிக்கு வந்து சுகர் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணலாம், பிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரியான சுகர் ஸ்க்ரப்ஸ் வந்து இட்ஸ் a big no. So that's it for today. And உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணணும் or ஏதாவது டவுட்ஸ்னா you can tell me in the comment section. நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன் and கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரியான மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ் அண்ட் ஸ்டைலிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you for watching. Bye bye.